உடனடியாக நிரந்தர சட்டம் கொண்டு வர வேண்டும். அதே போன்று பீட்டாவை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரியில் இன்று 6வது நாளாக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தில் இன்று தற்போது 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று இன்று காலை முதலேயே புதுச்சேரியில் கலாச்சார நிகழ்வாக ஏற்கனவே சேவல் சண்டை விடப்பட்டது. அதனை தொடர்ந்து சிலம்பாட்டமும் நடைபெற்றது. இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து இன்று நடைபெற்றது. அதே போன்று விலங்குகள் அமைப்பு சட்டத்திலிருந்து திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும், காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகளிலிருந்து காளையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது இந்த மாணவர்கள் மாரத்தானை தொடர்ந்துள்ளனர். அவர்களிடம் இது குறித்து கேட்போம். அவர்கள் தொடர்ந்து இந்த மாரத்தானை அந்த சட்டத்தில் நிரந்தர திருத்தம் கொண்டு வரும் வரை இதை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து அவர்களிடம் கேட்போம். தற்பொழுது இந்த மாரத்தான் எந்த மாதிரி புதுவிதமாக நீங்கள் இந்த போராட்டத்தில் மாரத்தானை கொண்டு வந்திருக்கீங்க, இதற்கான நோக்கங்கள் என்ன? எங்களுக்கு மிருகங்களை வதைக்கிற பழக்கம் கிடையாது. எங்களை வதைச்சிக்கிட்டு அந்த மிருகங்களை நாங்கள் காப்பாற்றுவோமே தவிர நாங்கள் மிருகத்தை வளைக்கிறது கிடையாது. இதை நீங்கள் தப்பாக பீட்டா தப்பாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. நாங்கள் வேறு எதுவும் சொல்கிறதில்ல. இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் கால் ஓயிற வரைக்கும், உயிர் போகிற வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருப்போம். கண்டிப்பா. அதாவது இந்த மாரத்தான் தொடர்ந்து அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர உங்க மாரத்தான் தொடருமா? இந்த இதுல எவ்வளவு பேர் பங்கெடுத்துட்டு இருக்கீங்க? ஏன்னா குழந்தைகள் இருந்து எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஓடுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதுல எத்தனை பேர் பங்கெடுத்திருக்கீங்க? உங்களோட இந்த நோக்கம் நிறைவேறும் வரை இந்த மாரத்தான் தொடருமா? என் தோழர்கள் நிறைய பேர் என்னை கூட்டு பார்த்தேன், யாரும் வரல. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே என் தோழர்கள் தான். ரொம்ப பெருமையாக இருக்குது. காலையில் 8 மணிக்கு நாங்கள் 3 பேர் ஆரம்பித்தோம். நான், என் தம்பி, அப்புறம் என்னோட சித்தப்பா பையன், அதுக்கப்புறம் 2 நண்பர்கள் வந்தாங்க. அப்படியே இது 50 பேர் 100 பேர்னு மாறிக்கிட்டே இருக்கே தவிர இந்த ஓட்டம் ஒன்றும் ஓயவே இல்லை, கூட்டம் ஒன்றும் குறையவே இல்லை. நான் பக்கத்தில் இந்திரா ஸ்டேடியமுக்குள்ளே நான் விளையாடும் போது கூட நான் 3 ரவுண்டு தான் ஓடினேன். இங்கே நான் 1.5 மணி நேரமாக ஓடினுக்கிறேன். அண்ணன் ஓடும் போது 4-5 பேர் தான் ஓடினாங்க. நான் 6வது அளவு சேர்ந்தேன். இன்னும் நான் ஓடிந்தாங்க. அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு இன்னும் எனக்கு கணக்கு தெரியல. என் உணர்ச்சி நான் ஓடின்னு தான் இருப்பேன். ஜல்லிக்கட்டு நடத்தி தான் ஆகணும். உங்களோட கருத்தை என்ன மாதிரி தெரியுங்க? பொதுமக்களா இந்த மாதிரி போராட்டத்திற்கு நீங்க என்ன மாதிரி கருத்துக்களை தெரிவிக்க? உங்களுடைய தற்போதைய மனநிலை என்னவா இருக்கிறது? ஆக்சுவலா காலையில ஒரு 6 மணிக்கு வந்துட்டேன். பாத்தீங்கன்னா எல்லா கிரவுண்ட்ல எல்லாரும் இங்க உள்ள வேண்டியர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தம்பி என்ன கேட்டீங்கன்னா ஒரு 4 பேர் வந்தாங்க, 3 பேர் வந்தாங்க, நல்லா ஓட ஆரம்பிச்சாங்க. நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. மக்களுடைய சப்போர்ட் அதிகமாயிருச்சு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இந்த அவசர கால சட்டங்கிறது நமக்கு ஏத்துக்க முடியாது. நிரந்தரமா நம்ம ஜல்லிக்கட்டு இந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது தமிழோட எல்லாருடைய நோக்கம். இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு பீட்டா கேஸ் போட்டு அது க்ளோஸ் பண்ற மாதிரி பிளான்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் அப்படி நடக்க முடியாது. கண்டினியூவா நடக்கிறதுக்கு வாழ்நாள் ஃபுல்லா தமிழன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடக்கிறதுக்கு இந்த நிறுவனம் நமக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதே போல மாணவர்கள் இன்று போராட்டத்தில் இருக்கும் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை முதல் அவர்கள் சேவல் சண்டையை நடத்தினர். அதே போன்று காளைகளை கொண்டு இந்த போராட்டத்தை தொடர்ந்து இது குறித்து மாணவர்களிடம் கேட்போம், போராட்ட குழு மாணவர்களிடம் கேட்போம். வணக்கம். இன்று காலை முதலே தமிழரோட பாரம்பரியத்தில் சேவல் சண்டைகள் நடைபெற்றது, சிலம்பாட்டம் நடைபெற்றது, காளைகளை கொண்டு வரப்பட்டது. இது போன்ற செயல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி நடத்துறீங்க? தற்போதைய மனநிலை உங்களுக்கு என்னவா இருக்கு? எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ காலைல சேவை சண்டை நாங்கள் நடத்தக்கூட தடை இருந்தாலும் அதை நடத்தணும். அடுத்து பெப்சி கோலா குடிக்கூடாது, அதை நிறுத்தணும். இப்போ அடுத்து விவசாய சங்கத்துலேருந்து எங்களுக்கு இளநீர் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்தோம். காலைல பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதை இங்கே இது பீப்புளை நாங்கள் எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே இப்போ மராதான ஆரம்பிச்சிருக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பீப்புள்ஸ் நாங்கள் எப்படி எஜுகேட் பண்ணுறதா பார்த்துட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தை நாங்கள் அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போதான் நினைக்கிறோம். இன்னும் இதை நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். இங்கே இளைஞர் மட்டும் இல்லை, இது மக்கள் கூட்டமாக மாறி இருக்கு. இதை நாங்கள் எல்லாரும் எஜுகேட் பண்ணுற இடமா தான் நினைக்கிறோம். இது போராட்டமாக நினைக்கல. இது இன்னும் தொடரும். இந்த எஜுகேஷனை நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம். கண்டிப்பாக. அதாவது கண்டிப்பாக தேவேந்திரன், தொடர்ந்து மாணவர்கள் இது போன்ற புதுச்சேரியில் புது விதமான போராட்டங்களை தங்கள் கையில் எடுத்து தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை விடாமல் இன்று 6வது நாளை எட்டியுள்ள போதிலும் மாணவர்களின் கூட்டம் குறையவில்லை. பொதுமக்களின் ஆதரவும் தற்போது அவர்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் தரப்பில் தற்போது நீடித்து வருகின்றது.